இந்த வீடியோல நான் உங்களுக்கு எப்படி கரெக்டா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் டிரா பண்ணனும்னு சொல்லி தர போறேன். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் ட்ரேடிங் which you should master. ஆனா 99% ஆஃப் ட்ரேடர்ஸ் இதுல இன்னும் தப்பு பண்றாங்க. ஏன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க்கெட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட்? பிகாஸ் இஃப் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க்கெட்ல ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுனா உங்களோட வின் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் ஒரு இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கும் அண்ட் இந்த இடத்துல ஒரு லைன் இருக்கும். லெட்ஸ் அஸ்யூம் மார்க்கெட் என்ன பண்ணும், இங்க இருந்து மெதுவா மேல போகும், பையிங் வரும், இந்த இடத்துல பையிங் வந்துட்டு இருக்கும் அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அகைன் செல்லிங்ல வரும். அகைன் மார்க்கெட் இங்க இருந்து செல்லிங் வரும், ஸ்டில் திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் வரைக்கும் வரும். அகைன் மார்க்கெட் இங்க இருந்து பையிங் போகும் அண்ட் மார்க்கெட் அகைன் சேம் பாயிண்ட்ல இருந்து செல்லிங் வரும். ஸோ மார்க்கெட்ல சேம் இதே மாதிரி கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி மேல போறது கீழே போறது ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே மூவ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது ஏன் இப்படி நடக்குதுன்னா, மார்க்கெட்ல இந்த இடத்துல பையர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த இடத்துல செல்லர்ஸ் இருக்காங்க. அஸ்யூம் இப்போ இங்க வந்து நீங்க இருக்கீங்க, மார்க்கெட்ல வந்து உங்களையும் என்னையும் வச்சு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுக்கலாம். மார்க்கெட்ல வந்து இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க அண்ட் இந்த இடத்துல நான் இருக்கேன் அண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல மார்க்கெட்டோட ரேட் வந்து ஒரு 100 rupees இருக்கும் அண்ட் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு 200 இருக்கும். லைக் இப்போ பிட்காயினே வச்சுக்கலாம். பிட்காயின் வந்து இந்த இடத்துல 100 rupeesல இருக்கு அண்ட் இந்த இடத்துல 200 rupeesல இருக்கு. மார்க்கெட்ல நீங்க வந்து 100 rupeesல பை பண்றீங்க அண்ட் மார்க்கெட் ஒரு 200க்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இங்க என்ன பண்ணுவேன், மார்க்கெட்ல 200ல இருந்து நான் செல் பண்ண ஆரம்பிப்பேன். செல் பண்ண உடனே ஒரு 100 rupees வரும். 100 rupees வந்த உடனே உங்களோட சைக்காலஜி எப்படி இருக்கும், உங்களுக்கு மார்க்கெட்ல வந்து 100 rupees உங்களோட ரேட்டுக்கே வந்துடும். சப்போஸ் மார்க்கெட் இது கீழே 90 rupees இல்ல 80 rupees அந்த மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும், உங்களோட ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் நீங்க எக்ஸ்ட்ரா லாட் பை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ மறுபடியும் இந்த இடத்துல இன்னும் பையர்ஸ் வருவாங்க, நீங்களே இன்னும் பை பண்ணுவீங்க, இந்த இடத்துல மறுபடியும் பை ஆகும், மேல வரும் அண்ட் சேம் இதே இடத்துல இங்க வந்துருமா. ஸோ இப்போ இங்க 200ல இருந்து 210 220 அந்த மாதிரி போயிடுச்சுன்னா எனக்கு வந்து இங்க என்னோட ப்ராஃபிட் வந்து நெகட்டிவ்ல காட்ட ஆரம்பிக்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், ஏன்னா இந்த இடத்துல நான் இருக்கேன் அண்ட் இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் மார்க்கெட்டை செல் பண்ண ஆரம்பிப்பேன், ஏன்னா எனக்கும் ப்ராஃபிட் வேணும். ஸோ இங்க இருந்து நான் மறுபடியும் செல் பண்ண ஆரம்பிப்பேன். சேம் அதே தான் இங்க மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க, பை பண்ணுவீங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து மேக்ஸிமம் டைம்ஸ் ரிஜெக்ஷன் எடுத்துட்டு இருந்தா அந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்னா சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ஒரு லைன் மாதிரி இருக்காது, இது வந்து ஒரு ஜோன் மாதிரி இருக்கும். இது ஏன் இப்படி சொல்றேன்னா, இப்போ மார்க்கெட்ல வந்து இங்க ஒரு லைன் இருக்குன்னு வைங்க, எப்பவுமே இந்த லைனை டச் பண்ணி இப்படி மேல போகுது. மேபி கொஞ்சம் லைனுக்கு கீழே வரலாம், அப்புறம் கொஞ்சம் மேல போகலாம், மேபி இது வரைக்கும் கூட வந்து போகலாம், மறுபடியும் இந்த லைனை டச் பண்ணி இப்ப போகலாம். ஸோ இது நம்ம எப்படி பண்ணோம்னா, சும்மா ஒரு லைன் டிரா பண்ணா நம்மளுக்கு வந்து அந்த ஜோன் என்னன்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம இப்படி டிரா பண்ணிப்போம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து ஒரு ஜோனா நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். சேம் அதே நம்ம ரெசிஸ்டன்ஸ்ல அப்படிதான், இது வந்து ஒரு ஜோனா நம்ம கன்சிடர் பண்ணோம், லைன் மாதிரி டிரா பண்ணக்கூடாது. ஸோ இது நீங்க எப்படி டிரா பண்ணுவீங்கன்னா, சார்ட்ல உங்களுக்கு வந்து இந்த ரெக்டாங்கிள் ஆப்ஷன் இருக்கும், இந்த ரெக்டாங்கிள் எடுத்து நீங்க இந்த இடத்துல இப்படி டிரா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் வந்துடும். ஸோ இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி நம்ம டிரா பண்ணிக்கலாம். சோ ஓகே, இப்போ நம்ம இது என்னன்னு பேசிக் கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, சப்போர்ட்னா எது, ரெசிஸ்டன்ஸ்னா எதுன்னு பார்க்கலாம். சோ இப்போ மார்க்கெட்ல பார்த்தோம்னா கீழே இருக்கிற பையர்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்காங்க அண்ட் செல்லர்ஸ் இந்த இடத்துல இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அண்ட் சோ இந்த கீழே இருக்கிற ஜோனை நம்ம என்ன சொல்லுவோம்னா, இதை வந்து சப்போர்ட்னு சொல்லுவோம். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல நிறைய டைம் ரிஜெக்ஷன் எடுத்து மேல போயிருக்கு. அண்ட் இந்த மார்க்கெட் மேல இருக்கிற இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இது நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உங்களுக்கு ஒரு வீடு இருக்குன்னு வைங்க, வீடு கீழே என்ன இருக்கும், தரை இருக்கும் அண்ட் வீட்டுக்கு மேல சீலிங் இருக்கும். சோ அந்த வீட்டு ஒரு பாலை நீங்க பவுன்ஸ் பண்ண அப்படி கீழே டச் ஆகி மேல கீழே மேல கீழே அப்படி போயிட்டு இருக்கும்ல. சோ கீழே இருக்கிறது வந்து சப்போர்ட் அண்ட் மேல இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ், அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் அனதர் திங், இது வந்து சப்போர்ட்னு சொல்லுவோம் அண்ட் இதை வந்து டிமாண்ட்னு சொல்லுவோம், சப்போர்ட் ஆர் டிமாண்ட். அண்ட் இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம், இல்லைன்னா சப்ளைன்னு சொல்லுவோம். சோ இது ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்ளை. இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஏன் இப்படி நேம் வச்சிருக்காங்க, அதுதான் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னு இருக்குல்ல, நம்மளுக்கு அப்புறம் எதுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை புது நேம் இதுக்குன்னு நம்ம கேட்கலாம். சோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேசிக்கான நேம். இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி இருக்கு, அது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ டிமாண்ட் என்ன, நீங்க வந்து ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்.
பட் இல்ல எனக்கு தெரியலன்னா ஸ்டில் நான் இருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ டிமாண்ட் என்ன, நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்க, இல்லைன்னா நீங்க உங்களுக்கே ஒரு ரீல்ஸ் எல்லாம் தள்ளிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வருது, இந்த பொருளுக்கு ஒரு மேபி ஒரு துணி இருக்கலாம், இந்த துணிக்கு வந்து இவ்வளவு டிமாண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இந்த பொருளுக்கு இவ்வளவு டிமாண்ட்னா அதை நிறைய பேர் வாங்குவாங்க, ஏன்னா அந்த பொருளுக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. சோ டிமாண்ட்னா பையிங் ஜோன். நம்ம இந்த இடத்துல வந்து டிமாண்ட்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நிறைய பையர்ஸ் இருக்காங்க, ஏன்னா இது வந்து டிமாண்ட் ஏரியா. இந்த இடத்துல வந்து சப்போஸ் இந்த இடத்துல இது 100 rupees வைங்க, இந்த 100 rupeesல நிறைய டிமாண்ட் இருக்கு. இப்போ பிட்காயினுக்கு வந்து 100 rupeesல டிமாண்ட் நிறைய இருக்கு, நிறைய பேர் 100 rupeesல இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க வாங்குறதுக்கு. சோ டிமாண்ட் வந்து இந்த இடத்துல அதிகமாகும். சோ இதை வந்து இந்த ஏரியாவை நம்ம டிமாண்ட்னு சொல்லுவோம், ஏன்னா இந்த இடத்துல நிறைய பையர்ஸ் இருக்காங்க, நிறைய பையர்ஸ் வந்து வாங்குவாங்க. சோ இங்க இருந்து மேல பை போகுது, மறுபடியும் இங்க இருந்து ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் 100 rupees வரும்போது டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சோ இங்க இருந்து பை போகும், இங்க இருந்து பை போகும். சேம் கோஸ் டு சப்ளை. ஒரு பொருளுக்கு சப்ளை அதிகமா இருக்கு, டிமாண்ட் கம்மியாகும். இப்போ சேம் இதே நீங்க ஒரு லேண்டோ இல்ல கோல்டோ இல்ல ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்துச்சுன்னா, அந்த பொருளோட விலை அதிகமாயிடுச்சுன்னா அதோட சப்ளை அதிகமாயிரும். இந்த இடத்துல சப்ளை வந்து அதிகமாகும், சப்ளை அதிகமாச்சுன்னா டிமாண்ட் கம்மியாயிரும். இந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாச்சுன்னா சப்ளை கம்மியாயிரும். சோ டிமாண்ட்ல இருந்து எப்பவுமே பையிங் வரும் அண்ட் சப்ளைல இருந்து எப்பவுமே செல்லிங் வரும். ஏன்னா இந்த இடத்துல சப்ளை, ஒரு பொருளை நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், இந்த இடத்துல நிறைய சப்ளை ஆகும். இப்போ இது வந்து 200னா 200 வந்தோடனே பிட்காயின்ல வந்து 200 rupeesனா அதிக ரூபாய் அந்த மாதிரி யோசிச்சுட்டு எல்லாருமே இந்த இடத்துல சப்ளை பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இதுதான் டிமாண்ட் அண்ட் சப்ளை பின்னாடி இருக்கிற கான்செப்ட். சோ இப்போ வந்து நம்ம லைவ் சார்ட்ல பார்க்கலாம். பிட்காயின்ல வந்து 5 minute சார்ட்ல இருக்கேன். இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. சோ எப்பவுமே சப்போர்ட்னா கீழே இருக்கிறது, ரெசிஸ்டன்ஸ்னா மேல இருக்கிறது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் நம்ம எப்படி டிராப் பண்ணுவோம்னா, ஒரு பாயிண்ட மார்க்கெட் மேக்ஸிமம் டைம்ஸ் டச் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து சப்போர்ட்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் 1 time டச் ஆயிருக்கு, 2 time டச் ஆயிருக்கு, 3 time டச் ஆயிருக்கு, 4 time, 5 time, 6 time மார்க்கெட் இந்த இடத்துல டச் ஆயிருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டை டிராப் பண்ணிடுறோம். அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ், சேம் அதே ரெசிஸ்டன்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ரூல் என்னன்னா, ஒரு டைம் வந்து மார்க்கெட்ல வந்து மேக்ஸிமம் டைம்ஸ் ஆஃப் பாயிண்ட் வந்து அந்த இடத்துல டச் ஆகி ரிஜெக்ஷன் எடுத்துக்கணும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி 6 times இதுலயும் டச் ஆயிருக்கு. சோ இதுலயும் ஒரு மார்க்கெட்ல டிராப் பண்ணிடும். சோ ஓகே, இந்த இடத்துல நம்ம டிராப் பண்ணிருக்கோம். மேல இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்கிறது வந்து சப்போர்ட். மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணிருக்கு, கீழே சப்போர்ட் ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மேல போயிருக்கு, பை போயிருக்கு அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு செல் வந்திருக்கு. இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு ஃபேக் அவுட்னு சொல்லுவோம். இது பிரேக் அவுட், ஃபேக் அவுட் பத்தி நான் ஃபியூச்சர்ல வந்து ஒரு டெடிகேட்டடான வீடியோ போடுவேன். பட் இப்போ உங்களுக்கு பேசிக்கா என்ன சொல்லணும்னா, இப்போ மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளேயே மூவ் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு டைம்ல அது வந்து பிரேக் அவுட் ஆயிரும், இல்லைன்னா பிரேக் டவுன் ஆயிரும். அப்படின்னா என்னன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து வெளியில வர ஆரம்பிக்கும். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டைமுக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் ஆகி இவ்வளவு ஸ்பீடா மேல போயிருக்கு. சோ இது பத்தி நான் ஃபியூச்சர்ல ஒரு டெடிகேட்டட் வீடியோ போடுவேன். அண்ட் ஃபேக் அவுட்னா என்னன்னா, மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி காமிச்சிட்டு வேற செல்லர்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன் மாதிரி கொடுத்துட்டு செல்லர்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. என்ன மார்க்கெட் இதுல என்ன காட்டுது, மேபி நான் கீழே போயிருவேன் அந்த மாதிரி சொல்லுது. அதுவும் செல்லர்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்றாங்க, ஏன்னா மார்க்கெட் கீழே போனுச்சுன்னா செல்லர்ஸ் எல்லாமே செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இந்த இடத்துல ஒரு ஃபேக் அவுட் மாதிரி கொடுத்துட்டு திரும்பி மார்க்கெட் உள்ள வந்து க்ளோஸ் ஆகி அவங்க எல்லாத்தையும் ஃபேக் பண்ணிருக்கு, அவங்க எல்லாத்தையும் வெளியில எடுத்திருக்கு. சோ இது வந்து ஃபேக் அவுட் கான்செப்ட் அண்ட் இது வந்து பிரேக் அவுட் கான்செப்ட். சோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் சப்போர்ட்ல இருந்து மேல போகுது அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே வருது. சேம் இதுலயே நம்மள வந்து வச்சு பார்த்தோம்னா நம்மள அப்படியே இந்த மார்க்கெட்ல வச்சு பார்க்கலாம். இங்க வந்து நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு பையர் அண்ட் இங்க வந்து நான் இருக்கேன், நான் வந்து ஒரு செல்லர். சோ மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் இந்த பிரைஸ் டச் ஆகும் போது நீங்க பை பண்ணுவீங்க அண்ட் மார்க்கெட் இந்த பிரைஸ் டச் ஆகும்போது நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து இந்த இடத்துல செல் பண்ணுவேன். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து ஓகே, நான் இந்த இடத்துல செல் பண்ணா எனக்கு ப்ராஃபிட் வரும், அந்த மாதிரி சார்ட்ல நான் இங்க செல் பண்ணுவேன். செல் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வரேன். சோ கீழே கொண்டு வந்தா இந்த ஜோன் கீழே வந்தா உங்களுக்கு என்ன ஆயிரும், லாஸ் ஆயிரும். சோ ஆல்ரெடி மார்க்கெட் கீழே வரும்போது உங்களுக்கு என்ன காட்டும், மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல, உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து நெகட்டிவ்ல காட்டும். சோ இந்த இடத்துல நீங்க என்ன ஆட் பண்ணுவீங்க, இன்னும் லாட் அதிகமா ஆட் பண்ணிட்டு மார்க்கெட்டை மறுபடியும் மேல புஷ் பண்ண ஆரம்பிப்பீங்க. சோ மார்க்கெட் மேல புஷ் ஆச்சா, சோ மார்க்கெட் இந்த ஜோனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும், என்னோட அக்கௌண்ட் வந்து மறுபடியும் நெகட்டிவ் போகும். சோ இந்த இடத்துல நான் புஷ் பண்ண ஆரம்பிப்பேன் அண்ட் நீங்க மறுபடியும் புஷ் பண்ணுவீங்க, மறுபடியும் நான் புஷ் பண்ணுவேன், நீங்க புஷ் பண்ணுவீங்க, நான் புஷ் பண்ணுவேன். சோ இதே மாதிரி மார்க்கெட் வந்து ஒரு ஜோனுக்குள்ள போயிட்டு இருக்கும், which is support and resistance. சோ இங்க மட்டும் இல்ல, மார்க்கெட்ல நம்ம ஜஸ்ட் ஒரு ரேண்டமான ஒரு சார்ட் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், வேற எங்கேயாச்சும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ண முடியுமான்னு. சோ இந்த இடத்துல எங்கேயாச்சும் பார்த்தோம்னா ஓகே, இந்த இடத்துல பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிருக்கு. ஓகேங்களா, ஓகே இந்த இடத்துல ஒரு டைம் டச் ஆயிருக்கு, 2 டைம் 3 டைம் டச் ஆகி கீழே வந்திருக்கு. சோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இது வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஒன்ஸ், ட்வைஸ், த்ரைஸ்.
வேற எங்கேயாச்சும் பார்த்தோம்னா ஓகே இந்த இடத்துல பார்த்தா மார்க்கெட் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே கிரியேட் பண்ணிருக்கு. இந்த இடத்துல ஒன்ஸ் இது இந்த இடத்துல பாருங்க 1 இங்க 2 இங்க 3 இங்க 4 இது 5 அண்ட் இந்த இடத்துல ஒரு சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்து மறுபடியும் மேல போயிருக்கு. ஸோ இது வந்து 5 டைம்ஸ் டெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போர்ட்ல பார்த்தாங்கன்னா 1 2 3 இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டா மார்க் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஒன் டைம் டச் ஆயிருக்கு, 2 டைம் 3 டைம் அண்ட் 4 டைம். ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னு மேக்ஸிமம் டைம்ஸ் அது வந்து டச் ஆகி அந்த இடத்துல இருந்து ரிஜெக்ஷன் எடுத்துக்கணும். இன்னொன்னு வந்து மார்க்கெட் லைவ் பிரைஸ் கிட்ட தான் நம்ம போய் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணணும். ஸோ மார்க்கெட் லைவ் பிரைஸ் கிட்ட போய் மார்க் பண்ணணும் அப்படின்னா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இது வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக பழைய இது சார்ட் எடுத்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். பட் மார்க்கெட் லைவ்ல இப்போ எங்க மூவ் ஆயிட்டு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் மார்க் பண்ணது எங்க மார்க் பண்ணிருக்கேன்னா இந்த இடத்துல கீழே மார்க் பண்ணிருக்கேன். இப்போ இந்த இடத்துல எல்லாம் நம்ம எதுக்கு மார்க் பண்றது வேஸ்ட்னு சொல்றேன்னா இப்போ நீங்க ட்ரேட் பண்றது இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு தான் நீங்க பார்க்கணுமே தவிர ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க இங்க மார்க் பண்ணி இதுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நோ யூஸ். மார்க்கெட் இந்த இடத்துக்கு வராது. சோ இது வந்து நோ யூஸ் இந்த இடத்துல பண்றது. சோ நீங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா மார்க்கெட்டோட லைவ் பிரைஸ் என்ன இருக்கோ அதுகிட்ட தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணணும். சோ இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் லைவா மூவ் ஆயிட்டு இருக்குல்ல. சோ இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரியுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 2 3 மோஸ்ட்லி ஒரு 3 டைம் டச் ஆனாலே நம்ம வந்து ஒரு இது இப்போ மார்க்கெட் இங்க இருந்து இந்த இடத்துக்கு ரைட் சைடு இருக்கிறதால நம்மளுக்கு வரலன்னு வச்சுக்கலாம். சோ இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 பாயிண்ட் மட்டும் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்றேன். ஓகேங்களா, இதெல்லாமே மார்க்கெட் நம்மளுக்கு இன்னும் காட்டல, இதெல்லாமே நம்மளுக்கு காட்டல. சோ இந்த இடத்துல நான் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிருக்கேன். அண்ட் கீழே இந்த இடத்துல 1 2 3 டைம் டச் ஆயிருக்கு. சோ இந்த இடத்துல சப்போர்ட் ட்ரா பண்ணிருக்கேன். ஓகே 1 2 and 3. சோ இந்த மாதிரி டிரா பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட் வரும்போது நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு டைம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணா நான் வந்து செல் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அண்ட் ஒவ்வொரு டைம் மார்க்கெட் சப்போர்ட் டச் பண்ணா நான் வந்து பை எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். சோ அப்படியே இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனா மார்க்கெட்ல ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட்ல இருந்து ஒரு செல் வந்திருக்கு, ரெசிஸ்டன்ட்ல இருந்து ஒரு செல் வந்திருக்கு, ரெசிஸ்டன்ட்ல இருந்து ஒரு செல் வந்திருக்கு. அண்ட் ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் வந்து சப்போர்ட்ல இருந்து ஒரு பை வந்திருக்கு, சப்போர்ட்ல இருந்து ஒரு பை. இது கொஞ்சம் கீழே எடுத்தா கரெக்டா பர்ஃபெக்டா டச் ஆயிடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7. சோ ஒவ்வொரு டைமும் ரெசிஸ்டன்ட்ல இருந்து செல், சப்போர்ட்ல இருந்து பை. அண்ட் நீங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், இப்போ நீங்க இதுல ட்ரேட் எடுப்பீங்கன்னா எப்படி எடுப்பீங்க? மார்க்கெட்ல எப்பவுமே ரெசிஸ்டன்ஸ்ல வந்தா நீங்க வந்து செல் சைடு தான் ட்ரேட் எடுப்பீங்க. அண்ட் மார்க்கெட்ல எப்பவுமே சப்போர்ட்ல இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு பை சைடு ட்ரேட் எடுப்பீங்க. இது ஏன் சொல்றேன்னா சப்போஸ் நீங்க மார்க்கெட்ல ஒரு சூப்பரான பையிங் சைடு இந்த இடத்துல வந்திருக்கு, ஆனா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இந்த இடத்துல நீங்க பை பண்ணீங்கன்னா மார்க்கெட் ஏன்னா இந்த இடத்துல நிறைய செல்லர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பட் நீங்க இங்க மட்டும் பை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தான் பை இருக்கும், மத்தவங்க எல்லாம் செல் பண்ணுவாங்க, உங்களோட எஸ்எல் எடுத்துட்டு போயிடும். சோ சேம் இதேதான், இந்த இடத்துல நீங்க வந்து பை பண்ணணும், செல் பண்ணக்கூடாது. பட் இந்த இடத்துல நீங்க செல் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட எஸ்எல் எடுத்துரும். இப்போ நம்ம வந்து எக்ஸ்என்எஸ் பேஜ்ல இருக்கோம். சோ இதுல வந்து நம்ம கேண்டல் ரீவைண்ட் பண்ணி அந்த கேண்டல நம்ம லைவ் சார்ட்ல எப்படி மார்க்கெட் மூவ் ஆகுமோ அந்த மாதிரி ரீவைண்ட் பண்ணி நம்ம பேக் டெஸ்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். சோ இதுல நம்ம என்ன பார்க்கலாம்னா இந்த இடத்துல மார்க்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 டைம்ஸ் ஒரே இடத்துல வந்து டச் ஆகி மேல போற மாதிரி ஆகுது. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சப்போர்ட் டிரா பண்ணிக்கலாமா? அண்ட் ஆல்ரெடி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டைம் செல்லிங் வந்திருக்கு, பட் இதுக்கு கீழே போக முடியல அண்ட் இங்க இருந்து மேல போயிருக்கு. சோ இங்க இருந்து ஒரு ஜோனை நம்ம கிரியேட் பண்ணிட்டு டிரா பண்ணிக்கலாம். சோ புரியுதா உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னு? இந்த இடத்துல 1, இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3, இந்த இடத்துல 4 5 6 டைம்ஸ் மார்க்கெட் ஒரே இடத்துல டச் ஆகி அந்த இடத்துல இருந்து சம்திங் மார்க்கெட் மேல புஷ் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல என்னன்னா பையர்ஸ் நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு டைம் மார்க்கெட் இந்த இடத்துல வந்தா நம்ம வந்து பை பண்ணணும். சோ இந்த இடத்துல இப்ப நான் வந்து ஒரு பையிங் ஆர்டர் எடுக்கிறேன்னா இந்த இடத்துல ஒரு பை பண்ணிடுவேன். அண்ட் என்னோட எஸ்எல் வந்து இந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே இருக்கும். அண்ட் என்னோட டார்கெட் வந்து மேல இருக்கிற ஸ்விங் ஹைல இருக்கும். ஓகே, மார்க்கெட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்துல வந்து மார்க்கெட் அகைன் ரிஜெக்ஷன் எடுத்திருக்கு. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. நான் ஏன் இந்த இடத்துல டிராப் பண்ணிருக்கேன் உங்களுக்கு புரியுதா? ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு டைம் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங்ல இருந்து ரிஜெக்ஷன் எடுத்துருக்கு, செகண்ட் டைமும் இதே இடத்துல டச் ஆகி கீழே வந்திருக்கு.
ஸோ மார்க்கெட் கீழே இருந்து ஒவ்வொரு டைம் மேல போகுது, மேல இருந்து கீழே வருது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சப்போர்ட்ல இருந்து மறுபடியும் மேல புஷ் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைமும் இந்த புல்லிஷ் கேண்டில் வந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம கேண்டில் ஸ்டிக்ல கேண்டில் பத்தி எல்லாம் படிச்சிருக்கோம். இந்த மாதிரி கேண்டில் வந்துச்சுன்னா கீழே இருந்து பையிங் பிரஷர் அதிகமா இருக்கு, ஏன்னா கீழே இவ்வளவு விக் கிரியேட் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து பையர்ஸ் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து பையர்ஸ் புஷ் பண்றாங்க அண்ட் மறுபடியும் மேல போகுது, மேல போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் ஆயிடுச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து செல்லர்ஸ் இருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் டச் ஆன உடனே ரெட் கேண்டில் வருது, ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே வர ஆரம்பிக்குது. பாத்தீங்களா, மறுபடியும் கீழே வருது. ஸோ கீழே வந்து மறுபடியும் ஒரு பை சைடு போகுது, ஏன்னா இங்க சப்போர்ட் இருக்கு. சப்போர்ட்ல வந்து பையர்ஸ் இருக்காங்க. மார்க்கெட் இது வரைக்கும் கீழே போனதுனால பையர்ஸ் எல்லாமே ரொம்ப பேனிக் ஆகி அவங்களுக்கு மைனஸ்ல போயிருக்கும். ஸோ இங்க இருந்து மறுபடியும் புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. புஷ் பண்றதுக்கு அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் மேல போகும். ஸோ இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இப்படி ஆக்ட் ஆகும். ஸோ நீங்க எப்பவுமே சப்போர்ட்ல வந்து பை பண்ண ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல நீங்க வந்து பை பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எல் கீழே இருக்கும் அண்ட் டார்கெட் இந்த இடத்துல வச்சுப்பீங்க. ஸோ பைல இருந்து ஒரு டார்கெட் உங்களுக்கு அச்சீவ் ஆயிடுச்சு ஒரு நாள்ல. ஸோ அதே மார்க்கெட் மேல போய் ரீச் ஆன உடனே ஒரு ரெட் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து செல் பண்ண ஆரம்பிப்போம். இந்த ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம செல் பண்ணோம்னா, செல் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து செகண்ட் டார்கெட் வந்துருச்சு. இந்த சப்போர்ட்ல வந்து நம்மளோட டிபி இருக்கும். நீங்க வந்து டைரக்டா மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் ரெசிஸ்டன்ஸ் டச் ஆன உடனே செல் பண்றது, சப்போர்ட்டை டச் ஆன உடனே பை பண்றது டைரக்டா பண்ணக்கூடாது. இது நீங்க எப்படி பண்ணணும்னா, நீங்க வந்து ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த இண்டிகேட்டர் செக்ஷன்ல போயிட்டு கிளிக் பண்ணா உங்களுக்கு வந்து மூவிங் ஆவரேஜ் டைப் பண்ணலாம். இல்லன்னா இஎம்என் டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் இருக்கும். ஸோ அதை ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சார்ட்ல வந்து ஒரு லைன் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த லைன் எதை இண்டிகேட் பண்ணும்னா, ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் வந்து இந்த லைனுக்கு மேல இருந்துச்சுன்னா, ஒவ்வொரு டைமும் இந்த லைனுக்கு மேல இருந்துச்சுன்னா, இந்த லைன் வந்து 9 EMA. நீங்க வந்து ஒரு செட்டிங்கும் சேஞ்ச் பண்ண வேணாம். நீங்க அந்த இண்டிகேட்டர் ஓபன் பண்ணாலே அந்த இண்டிகேட்டர் ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டா 9 EMA இருக்கும். சோ ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் இந்த 9 EMAக்கு மேல இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை சைடு போகுதுன்னு அர்த்தம். அண்ட் மார்க்கெட் வந்து 9 EMAக்கு கீழே வந்துச்சுன்னா செல் சைடு வருதுன்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மேல இருக்கு. சோ இந்த இடத்துல இஎம்ஐக்கு மேல இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம பை எடுத்துருவோம். அண்ட் டார்கெட் வந்து நம்மளோட டிபி வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கும். அண்ட் தென் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் கேண்டில் வந்திருக்கு, பெரிய செல்லிங் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு செல் போடுவோம். அதுவும் இல்லாம இஎம்ஐ கிராஸ் ஓவர் வந்திருக்கு. அண்ட் நம்மளோட டிபி வந்து இந்த சப்போர்ட் ஜோன்ல இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து மார்க்கெட்ல ட்ரேட் எடுப்போம். நீங்களும் இந்த சார்ட் எடுத்து மார்க்கெட்டை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு டைமும் மார்க்கெட் எங்க வந்து ரிஜெக்ஷன் எடுக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணுங்க. ரொம்ப நிறைய லைன்ஸ் எல்லாம் டிரா பண்ணிட்டு இருக்கானா கரெக்டான பாயிண்ட்ல எடுத்து மார்க்கெட் எவ்வளவு நிறைய மல்டிபிள் டைம்ஸ் ஒரு இடத்துல இருந்து ரிஜெக்ஷன், சும்மா ஒரு டைம் போய் டச் ஆகி ரிஜெக்ஷன் பண்ணா அதெல்லாத்தையும் மார்க் பண்ண வேணாம். மல்டிபிள் டைம்ஸ் ஒரு இடத்துல இப்போ 200 ரூபீஸ்ல இருக்குன்னா 200 டச் ஆகி எவ்வளவு டைம் மார்க்கெட் அந்த இடத்துல மல்டிபிள் டைம்ஸ் மட்டும் டச் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிக்கோங்க. நான் நிறைய டைம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க மார்க்கெட்ல நீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். சும்மா இந்த வீடியோ பார்த்துட்டு ஓகே எனக்கு புரிஞ்சுன்னா உங்களுக்கு புரியாது. அது ஏன்னா இப்போ நீங்க வெறும் வீடியோ மட்டும் பார்த்துட்டு புரிஞ்சுன்னு போயிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நீங்க ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்ல போகும்போது உங்களுக்கு எதுவுமே புரியாது. அதனால ஒவ்வொரு டைமும் மார்க்கெட்ல நான் என்ன வீடியோ எடுக்கிறேனோ அதை வந்து லைவ் சாட்ல நீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் பாருங்க. எல்லாத்தையும் ஒரு காப்பி பண்ணி எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோ வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் பத்தி பேசலாம். சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் இருக்கும். பட் ட்ரெண்ட் லைன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.